தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கொண்டாடுவோம், இதை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காடுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காடுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நினைகளை மதிக்கின்று ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை இன்று திரு அவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இந்த உலகை இறைவன் மீட்க விரும்பிய பொழுது அதற்காக ஒரு பெண்ணை தயார் செய்ய வேண்டும், தன்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு தாயை அவர் தயார் செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது மரியாள் வழியாக இறைவன் தன் மீட்பு திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். அதற்காக தன்னை முழுவதும் அவர் அர்ப்பணிக்கின்றார். இந்த மீட்பரின் தாய், இறைவனின் தாயை அவர் தயார் செய்கின்றார். இவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ்வது உண்மையாகவே பொருத்தமான ஒன்று. இதிலிருந்து தான் நம்முடைய மீட்பு தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு அன்னை மரியாளின் வழியாக இறைவன் நமக்கு செய்து வருகின்ற அனைத்து அரும்பெரும் காரியங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் உடனிருப்புக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளின் பிறப்பில் நாம் மகிழ்ந்து அவருடைய பிறப்பு விழாவிலே நாம் நம்மையே இறைவன் பாதத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய பிறப்பிலே நாம் அவரிடத்தில் கேட்கின்ற வரங்களை எல்லாம் நமக்காக பெற்றுத்தருகின்ற அன்னையாக அவர் இருக்கின்றார். வேளை நகரிலே காட்சி கொடுத்து ஆரோக்கிய அன்னையாக தமிழகத்திலே அவர் திகழ்கின்றார். எனவே அந்த ஆரோக்கிய அன்னையிடம் நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அவர் வழியாக எடுத்துரைப்போம். அவருடைய பிறந்தநாள் பரிசாக நம்முடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டால் நிச்சயமாக அவர் இந்த நாளிலே நமக்கு பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை அணுகி வருவோம். அவரிடமிருந்து அருளையும் ஆசிரியையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம்.
இன்றைய திருப்பலியானது சிறப்பான விதத்தில் இன்று தங்களது முதல் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஷான்ஜோ பால்ராஜ் ஜூபி இவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இறைவன் ஓராண்டாக அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி இறையருள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும் ஆண்டனி கிறிஸ்டபர் ஃபிலோ குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் ஆண்டனி எட்வின் அஜய் ஷான்சி மரியான் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் ஜெரோம் ஜெரி நெல்சன் நன்றியறிதலாகவும் சைமன் ஜெஸ்ஸி சைமன் தம்பதியர் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுக்கு நன்றியாகவும் அன்னை மரியின் அருளை தொடர்ந்து வேண்டியும் செல்வமணி என்பவர் புதிதாக தான் வாங்கியிருக்கின்ற இருசக்கர வாகனத்திற்காக நன்றி செலுத்தி இறைவன் தொடர்ந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் டென்னிசன் ஜான்சி கவிதா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கீர்த்திகா ராணி இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் இந்த உலகை கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அன்னை மரியாளின் வழியாக சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்தினரும் மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரும் ஜெபிக்கின்றார்கள். அன்பரசி டயனா தான் பெற்ற பதவி உயர்வுக்காக இந்த திருப்பலியிலே இறைவனுக்கு அன்னை மரியாளின் வழியாக நன்றி செலுத்துகின்றார். தொடர்ந்து இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களை இறைவன் ஏற்று அவருக்கு நலமான எதிர்கால வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றும் லெஸ்டர் ஜோசப் ஆரோக்கிய மேரி இவர்களுடைய 26வது திருமண ஆண்டு விழாவிலே இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அன்னை மரியாளின் பாதுகாவலிலே வைத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இதனால் வரையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தியும் நம்முடைய பங்கிற்காக பங்கு அலுவலகத்திலே அவர்கள் செய்கின்ற பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தியும் மரிய கொரற்றி அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் அன்னை மரியாளின் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியறிதலாகவும் சேவியர் ஆக்னஸ் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும் ஆலன் கிறிஸ்டபர் தான் பெற்றுக்கொண்ட உடல் நலனுக்காக நன்றியாகவும் தெரேசா நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்காக நன்றியாகவும் ஆரோக்கிய மேரி ஏஞ்சல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் பிரான்சிஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் மரிய ஜார்ஜ் ராஜேஷ் தாமஸ் உடல் நலனுக்காக இறைவன் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமளிக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாளின் வழியாக அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் சார்ல்ஸ் எபினேசியா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இறைவன் அருள வேண்டும் என்றும் அன்னை மரியாள் இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய உள்ள ஆவலை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் சி செல்வராணி கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் கிறிஸ்டி ரெஜினா டீனா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அன்னை மரியின் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உடன் இருக்க வேண்டும் என்றும் லிடியா ஆர்த்தர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையருள் வேண்டியும் சாந்தி ஜெகதீசன் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் அவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சாம் டேவிட் மேரி பிரியா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் தொடர்ந்து இறைவன் அவர்களை எல்லா விதமான இடர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு இறையருள் அன்னை மரியாளின் வழியாக நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் அருண் மேத்யூ அவருடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும் இறை அருளுக்காகவும் அன்னை மரியின் பாதுகாப்புக்காகவும் ஷியாமலா ஜார்ஜ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் அன்னை மரியாளின் அருள் துணையை வேண்டியும் ஆரோக்கிய மேரி இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இறை அருள் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். அதோடு இறந்த வின்சென்ட் ஜான்சன், லூர்து மேரி, பிரான்சிஸ் டாமினிக், பிரேமா, மரியாயி, சகாய மேரி, ஃபாதர் டி பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபெல்லோ, பிளேசிடா, ஹெரல்ட் ஆண்டனி, ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் இவர்களுடைய குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காகவும் உருக்கமாக செவிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அன்னை மரியாளின் வழியாக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை நாம் அறிக்கையிட்டு அவற்றிற்காக மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு மனம் மாறிய உள்ளத்தோடு ஆண்டவருடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின்
பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபு ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளையை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் என்றிடுமே. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருள் நிறைந்த மாமரியே ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீ பேறு பெற்றாய், மரியே நீ வாழ்க. அருள் நிறைந்த மாமரியே ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீ பேறு பெற்றாய், மரியே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனம் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக உழைக்கவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கின வாயிலாக ஆண்டவர் உரைத்து நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சுவக்கின் அன்னம்மாள் தம்பதியர் பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்த சூழலிலே அவர்களுடைய முதிர்ந்த வயதில் வானதூதர் ஒருவர் அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுப்பதென முடிவு செய்திருக்கின்றார் என்ற ஒரு நற்செய்தியை கூறுகின்றார். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு நாட்கள் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் ஜெபித்து கடவுள் இறுதியாக எங்களுடைய மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்த்திருக்கின்றார் என்று நன்றியோடு அந்த குழந்தையை இறைவனிடமிருந்து வரமாக பெற்றுக்கொண்டார்கள். தங்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தையை கடவுளுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று ஒரு முடிவும் எடுத்தார்கள். அதன்படி குழந்தை பிறந்தது. பெண் குழந்தையாகத்தான் அது இருந்தது. பொதுவாக ஆண் குழந்தைகளைத்தான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பார்கள். அதுதான் யூத வழக்கமாக இருந்தது. தலைப்பேரான எந்த ஆண் குழந்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர்கள் ஆண் குழந்தை பிறக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுக்கின்றார், ஆகவே கண்டிப்பாக ஒரு கடவுள் ஆண் குழந்தை தான் கொடுப்பார் என்று. ஆனால் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. இருப்பினும் அவர் அந்த குழந்தையை 3 வயது இருக்கின்ற பொழுது எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு சென்று ஆண்டவருக்கு அந்த குழந்தையை அர்ப்பணிக்கின்றார்கள். மரியா இவ்வாறு எருசலேம் ஆலயத்தில் வளருகின்றார். இறைவனுடைய அன்பிலும் இறை பராமரிப்பிலும்
இறை நெறிகளிலும் அவர் வளர்கின்றார். எல்லா சட்டங்களையும் அவர் அறிந்து கொள்ளுகின்றார். அவர் மறைநூலை கற்று அறிகின்றார். இவ்வாறு ஆலயத்தில் அவர் வளர்கின்றார். இந்த குழந்தையைத்தான் கடவுள் வளர்த்து இவர் வழியாக தான் விரும்புகின்ற மீட்பரை இந்த உலகத்திற்கு அனுப்பப் போகிறார் என்று அப்பொழுது யாரும் அறிந்திருக்கவில்லை. கடவுள் இந்த குழந்தை எப்படி தயார் செய்தார் என்றால், பிறக்கின்ற பொழுதே பாவமில்லாமல் இந்த குழந்தையை பிறக்க செய்தார். இதைத்தான் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமல உற்பவ அன்னை என்று நாம் கொண்டாடுகின்றோம். மரியாள் பிறந்த அந்த நொடி பொழுதிலே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆகவேதான் அகஸ்டின் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், இந்த உலகில் இருக்கின்ற எல்லோரும் பிறக்கின்ற எல்லோரும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற சூழலிலே பாவ மாசு அணுகாமல் பிறந்த ஒரு பெண்மணியாக மரியா திகழ்கின்றார். இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இந்த பாவ மாசு ஆதாம் ஏவாள் செய்த தவற்றினால் இதோ இந்த பாவ மாசானது இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்க, அதிலிருந்து விதிவிலக்காக கடவுள் ஒரு பெண்ணை படைக்கின்றார், உருவாக்குகின்றார். ஏனென்றால் தான் அனுப்ப போகிற தன்னுடைய மகன், இந்த உலகை மீட்கப் போகின்ற தன்னுடைய மகனுக்கு தாயாகின்ற தகுதியை பெறுகின்ற பெண்ணானவள் பாவ மாசு அணுகாமல் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளமாக அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்புகளோடு மரியாள் பிறக்கின்றார். பாருங்கள். ஆகவே செப்டம்பர் 8ஆம் நாளை இந்த மரியாளின் பிறப்பு விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பல ஆண்டுகளாக ஒரு துறவி ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இசையை அவர் கேட்பாராம். அது எங்கும் இந்த உலகிலே கேட்கக்கூடாத ஒரு இசை, கேட்க முடியாத ஒரு இசை, அவ்வளவு ரம்மியமான அழகான ஒரு இசை அவர் காதிலே ஒலிக்குமாம். அவருக்கு இது புரியவில்லை. எப்படி இது நடக்கிறது, எங்கிருந்து இந்த இசை வருகிறது, இந்த இசை எங்கே வாசிக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவருக்கு புரியவே இல்லை. ஆகவே அவர் கடவுளிடத்தில் கேட்டார், எனக்கு கடவுளே நீங்கள் இதை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நான் இந்த இசையை நான் கேட்கின்றேனே, இது எங்கிருந்து வருகிறது இந்த இசை என்று. அவர் நீண்ட வேண்டுதலுக்கு பிறகு கடவுள் இறுதியாக அவரிடத்தில் சொன்னார், உனக்கு நான் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இதை நான் வெளிப்படுத்துவேன் என்று கடவுள் அவருக்கு சொன்னாராம். அதன்படி அந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த இசை அவருக்கு காதிலே கேட்கின்ற பொழுது அந்த இசை எங்கிருந்து வருகிறது என்ற காட்சியை கடவுள் அவருக்கு காண்பித்தாராம். விண்ணகத்திலே வானதூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இசைக்கின்ற இசைதான் அந்த இசையாக இருந்தது. எதற்காக அவர்கள் இந்த இவ்வளவு அழகான இசையை அவர்கள் வாசிக்கின்றார்கள் என்று பார்த்த பொழுது அப்பொழுது அவருக்கு அந்த காட்சியிலே தெரிந்ததாம், அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வானத்தூதர் எல்லாம் ஒன்று சேர்ந்து விண்ணகத்திலே அவர்கள் இசைத்த அந்த இசைதான் அவருடைய காதிலே ஒவ்வொரு ஆண்டும் கேட்டது என்பதை அவர் அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்கின்றார். ஆகவே அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா இன்று, அன்னை மரியாளின் பிறப்பு விழா விண்ணகத்திலே எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. அதற்காக வானத்தூதர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வளவு அருமையான இசையை இசைக்கின்றார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர் திருத்தந்தை இடத்திலே போய் சொன்னார், இவ்வாறு எனக்கு ஒரு காட்சி கிடைத்தது. ஆகவே அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் கொண்டாட வேண்டும், இது கடவுள் எனக்கு அறிவித்திருக்கின்றார் என்று சொன்னாராம். அதன்படிதான் செப்டம்பர் 8ஆம் நாள் அன்னையின் பிறப்பு விழாவை திரு அவை அறிமுகப்படுத்தி இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்கின்றது. இந்த நாளுக்காகத்தானே எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள், இந்த உலகமே காத்து கொண்டிருந்தது. இந்த உலகத்திற்கு மீட்பரை அனுப்புவேன் என்று கடவுள் எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்பரை அனுப்ப போகின்றார். அந்த மீட்பர் எப்படி பிறப்பார், யாரிடம் பிறப்பார் என்று யூத பெண்கள் எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த மீட்பர் என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக தோன்றுவாரோ, இந்த உலகம் மீட்கப் போகின்ற கடவுள் என்னிடமிருந்து தோன்றுவாரோ என்று எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருக்க அந்த வாய்ப்பு மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. கபிரியேல் வானதூதர் வழியாக இந்த நற்செய்தியானது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உன் வயிற்றிலே உருவாக போகின்ற குழந்தை
தூய குழந்தை, கடவுளுடைய மகன் என்று அவர் அழைக்கப்படுவார் என்று சொல்லி அதன் வழியாக கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற மரியாளிடத்திலே அனுமதி கேட்கின்றார். மரியாளும் அதற்கு இசைகின்றார். கடவுள் அவரை கருவில் உருவாகின தருணத்திலிருந்தே பாவ மாசு இல்லாமல் உருவாக்கினார், உண்மைதான். ஆனாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் கடவுள் அவருடைய வயிற்றிலே குழந்தையை பிறக்க செய்யவில்லை. மரியாள் எப்பொழுது ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது இதோ விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. மரியாள் இந்த மகிழ்ச்சியான செய்தி ஏற்றுக்கொண்டார். இந்த உலகிலே மீட்பர் பிறப்பதற்காக கடவுள் கொண்டிருந்த மாபெரும் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மரியாள் ஒத்துழைத்து விட்டாள் என்று சொல்லி விண்ணிலும் மண்ணிலும் எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தனவாம். அந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவராக மரியா திகழ்கின்றார். மரியாளுடைய பிறப்பை பற்றி விவிலியத்திலே எதுவும் எழுதப்படவில்லை, உண்மைதான். விவிலியத்திற்கு புறம்பாக இருக்கின்ற சில நூல்களிலே மரியாளுடைய பிறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்கள் புனித நூலாக கருதுகின்ற திருக்குரானிலே மரியாளுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இம்ரான் ஹன்னா என்னும் தம்பதிக்கு குழந்தையாக மரியா கொடுக்கப்படுகின்றார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இந்த உலகிலே பிறந்தவர்களில் 2 பேர் மட்டுமே பாவ மாசு இல்லாமல் பிறந்தவர்கள் என்ற ஒரு செய்தியும் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாவும் இயேசு கிறிஸ்துவும் மட்டுமே இந்த உலகில் பிறந்த மனிதர்களிலேயே பாவ மாசு இல்லாமல் பிறந்தவர்கள் என்பதையும் திருக்குரான் பதிவு செய்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்களும் ஏன் இந்துக்களும் கூட கொண்டாடுகின்ற ஒரு பெண்மணியாக மரியா திகழ்கின்றார். இந்த ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் காலியாக இருக்கின்றது. ஆனால் இல்லை என்றால் இந்த நாளிலே எவ்வளவு கூட்டம் அங்கே கூடியிருக்கும் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் அங்கு ஒன்றாக சேர்ந்து வருகின்றார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து இந்த அன்னையை போற்றி மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த அன்னையை போற்றி அவர்கள் மாட்சிப்படுத்துகிறார்கள். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அவர் வழியாக எவ்வளவோ எண்ணிக்கையில் அடங்காத புதுமைகளை, அற்புதங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நன்றி செலுத்த வருகின்றார்கள். அவரிடத்தில் ஜெபிப்பதற்காக வருகின்றார்கள். அவருடைய திருவடிகளை நாடி வருகின்ற எல்லோருக்கும் அருள் மழை பொழிகின்ற அன்னையாக அவர் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றார் என்பதனால் அவருடைய திருவடிகளை அவர்கள் நாடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அன்னை மரியை நாமும் வாழ்த்துவோம், அவளை நாமும் பெருமைப்படுத்துவோம். பெண்களுக்குள் பேறு பெற்ற அந்த அன்னை மரியாள் இதோ நமக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாயாகிய அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுக்கின்ற தகுதியை பெற்ற அந்த அன்னை மரியாள் உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் மாட்சிக்கும் உரியவராக இருக்கின்றார். அவ்வளவு அழகு பொருந்திய இந்த அன்னை மரியை நாமும் போற்றி பெருமைப்படுத்துவோம். அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். எந்த அளவுக்கு அந்த அன்னை மரியை இந்த உலகம் இப்படி போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றதோ நாம் நிச்சயமாக அவளுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அவளை போற்றி பெருமைப்படுத்துவதற்கு. ஆகவேதான் இந்த அன்னை மரியாளின் பெயரால் பார்த்தீர்கள் என்றால் UAE நாட்டிலே ஒரு மசூதியே அன்னை மரியாளின் பெயரை தாங்கி இருக்கின்றது. மேரி மதர் ஆஃப் காட் மாஸ்க் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுக்கென்றே ஒரு மசூதியை ஏற்படுத்தியிருக்கிறாள் அன்னை மரியாள் பெயரிலேயே. இதெல்லாம் உண்மையாகவே நமக்கு விந்தையாக இருக்கலாம். ஆனால் உலகம் அவளுக்கு கொடுக்கின்ற மரியாதையை நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மக்களையும் தன்பால் இருக்கின்ற சக்தியுடையவராக அந்த தாய் இருக்கின்றார். எல்லோருக்கும் ஆரோக்கியம் வழங்குகின்ற ஆரோக்கிய தாயாக அவர் இருக்கின்றார். எல்லோருக்கும் நலமளிக்கின்ற தாயாக, தன்னிடம் நாடி வந்து தன்னிடம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் பெற்றுத் தருகின்ற அன்னையாக அவர் இருக்கின்றார். ஆகவேதான் இந்த நாளை இந்தியாவிலே திரு அவையானது பெண் குழந்தைகள் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றது. மரியா என்ற ஒரு பெண்மணி இந்த உலகிலே பிறந்தார். அவளுடைய பிறப்பு மிகச் சிறப்பான ஒரு பிறப்பாக இருந்தது. கடவுள் இவள் வழியாக அற்புதமான காரியங்களை செய்து வருகின்றார். ஆகவே பெண் குழந்தைகள் என்பவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்வதற்காக இந்த நாளை பெண் குழந்தைகள் நாளாக சிறப்பிக்கின்றார்கள். பெண் குழந்தைகள் வேண்டாம், பெண் குழந்தை என்றால் அதை அழித்து விட வேண்டும் என்று பல்வேறு விதமான கருத்துகள் நிலவுகின்ற இந்த சமுதாயத்திலே எல்லோரும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களும் கண்டிப்பாக அவர்கள் வழியாக இந்த உலகம்
இன்னும் சிறப்படையும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த நாளை பெண் குழந்தைகள் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றது. எனவே இந்த நாளில் அன்னை மரியாளிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். கருவிலே பல்வேறு குழந்தைகள் இன்னும் கொல்லப்படத்தான் செய்கிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் பல பெண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். பெண் குழந்தைகளுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் அவலங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பின்றி இன்றைக்கு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அன்னை மரியாள் இந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் பாதுகாவலாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், மக்களின் மனங்களிலே பெண் குழந்தைகளுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்றும் கருத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவரிடத்தில் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் தாய்க்குரிய பாசத்தோடு ஏற்று அரவணைத்து ஆசீர்வதித்து நமக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் அளித்து நம்மை வழிநடத்துவாராக. அவருடைய பிறந்த நாளிலே நான் சொன்னது போல அவரிடத்திலே நாம் கேட்போம். பொதுவாக பிறந்த நாளுக்கு நாம் பரிசு கொடுப்போம். ஆனால் அன்னை மரியாளிடத்திலே நாம் கேட்போம். அவளுடைய பிறந்த நாளிலே அவள் நமக்கு நாம் விரும்புகின்ற பரிசை அவள் நிச்சயமாக கொடுப்பார். என்றால் அவளுக்கு எந்த பரிசும் தேவையில்லை. அவளை நாம் எந்த அளவுக்கு மாட்சிப்படுத்துகின்றோமோ, பெருமைப்படுத்துகின்றோமோ, புகழ்கின்றோமோ, உண்மையாகவே அந்த அளவுக்கு அவள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அவள் நமக்கு கொடுப்பார். ஆகவே அவளுடைய பிறந்த நாள் பரிசாக நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அவளுடைய பாதத்தில் எடுத்துரைத்து ஜெபிப்போம். நிச்சயமாக அவள் நமக்காக அதை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவளுடைய திருவடிகளை நாம் நாடி வந்து அவளை மாட்சிப்படுத்துவோம். ஆமென். அன்னை மரியாளிடத்திலே நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அமைதியாக எடுத்துரைத்து மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் கவலைகளையும் அவள் ஏற்று தாய்க்குரிய பாசத்தோடு அவற்றை நமக்காக பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய திரு அவைக்காகவும் திரு அவை வழிநடத்துகின்றவர்களுக்காகவும் நம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்கள் தங்கள் பொறுப்பை சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இந்த சமூகத்திலே வன்முறைகள் தீமைகள் அகல வேண்டும் என்றும், எல்லோரும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அன்னை மரியாள் வழியாக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த உலகம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து அன்னை மரியாள் ஆரோக்கியம் தருகின்ற அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றும், நலமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து நமக்கு விரைவில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், இதன் வழியாக நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையில் அதிகமாக வளரவும், இறைவனை இன்னும் நாம் பற்றி கொண்டு வாழவும், அன்னை மரியாள் மீது உண்மையான பற்றுதல் உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ இறைவன் அன்னை மரியாளின் வழியாக அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் செழித்தோங்க வேண்டும் என்றும், ஒருவர் மற்றவரை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நல்ல மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இதன் வழியாக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்ற குடும்பங்களாக, திரு குடும்பங்களாக, அன்னை மரியாள் எவ்வாறு திருக்குடும்பத்தை மிக அருமையாக அவர் வழிநடத்தினாரோ அதுபோல நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பங்களாக திகழ வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் சிறப்பான விதத்தில் அன்னை மரியாள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுக்கு நீர் அன்னையாகவும் தாயாகவும் கொடுத்திருக்கின்ற அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில்
தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே, உனை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்களித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை செய்வோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, அன்னை மரியாளை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்து அவள் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக நாங்கள் பெற்று வருகின்ற எண்ணற்ற அடையாளங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் செவிசாய்ப்பதற்காக எங்களுக்காக ஒரு அன்னையை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எமது தமிழகத்திலே ஆரோக்கிய அன்னையாக, வேளாங்கண்ணி அன்னையாக அவளிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் நீர் அறிவீர். அன்பான ஆண்டவரே, அன்னை மரியாளின் வழியாக அவற்றையெல்லாம் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே
அவற்றை ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகும். தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே அன்னை மரியாளின் வழியாக ஜெபிக்கின்ற அனைத்து அன்பு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். தனது முதல் திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்ற ஷான்ஜோ பால்ராஜ் ஜூபி தம்பதியரையும், நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்ற ஆண்டனி கிறிஸ்டபர் பிலோ குடும்பத்தினரையும், ஆண்டனி எட்வின் அஜய் ஷான்சி மரியன் குடும்பத்தினரையும், ஜெரோம் ஜெரி நெல்சன் என்பவரையும், தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற சைமன் ஜெஸ்ஸி சைமன் தம்பதியரையும், தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்ற செல்வமணி என்பவரையும், நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்ற டென்னிசன் ஜான்சி கவிதா குடும்பத்தினரையும், தனது 17வது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்து அருளை நாடி நிற்கின்ற அன்பு பிள்ளை கீர்த்திகா ராணியையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகும் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து இந்த உலகத்தை அன்னை மரியாளின் வழியாக பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்ற சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரளின் தம்பதியரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மேலும் தான் பெற்றுக்கொண்ட பதவி உயர்வுக்காக நன்றி செலுத்தியும் அருளையும் ஆசிரியையும் நாடி நிற்கின்ற அன்பு பிள்ளை அன்பரசி டயனாவையும், தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற லெஸ்டர் ஜோசப் ஆரோக்கிய மேரி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அருளும் ஆசிரும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. மரிய குரட்டி அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அருள் அன்னை மரியின் பாதுகாப்பு அவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. ஜேவியர் ஆக்னஸ் குடும்பத்திற்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அருளை தொடர்ந்து நாடி நிற்கின்றார்கள். அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். நான் பெற்றுக்கொண்ட நல்ல உடல் நலனுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆலன் கிறிஸ்டபர், நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல உடல் நலனுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற தெரேசா, தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆரோக்கிய மேரி ஏஞ்சல் குடும்பத்தினர், பிரான்சிஸ் குடும்பத்தினர், லிடியா ஆர்த்தர் குடும்பத்தினர், கிறிஸ்டி ரெஜினா டீனா குடும்பத்தினர், சாந்தி ஜெகதீசன் நல்ல உடல் நலனுக்காக ஜெபிக்கின்றார். அவரை அன்னை மரியாளின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சாம் டேவிட் மேரி பிரியா நன்றி அறிதலாகவும், அருண் மேத்யூ தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஷியாமலா ஜார்ஜ் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் உடைய அருளுக்காகவும் ஆசிரியருக்காகவும், ஆரோக்கிய மேரி நன்றி அறிதலாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். மரிய ஜார்ஜ் ராஜேஷ் தாமஸ் உடல் நலனுக்காக ஜெபிக்கின்றார். எனவே அவரை அன்னை மரியாளின் வழியாக தொட்டு ஆசீர்வதித்து நலமளிக்க வேண்டும் என்றும், சார்ல்ஸ் எபினேசியா தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் என்றும், அவருடைய உள்ள ஆவல்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், செல்வராணி அவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உமது அருளும் ஆசீரும் நிறைவாக இந்த பிள்ளைகளை காத்து வழிநடத்துவதாக. நீரே இவர்களோடு இருக்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வாழ உமது அருளை பொழிதள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட வின்சென்ட் ஜான்சன், லூர்து மேரி, பிரான்சிஸ் டாமினிக், பிரேமா, மரியாயி, சகாய மேரி, அருட்தந்தை டி பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபெல்லோ, பிளேசிடா, ஹெரல்ட் ஆண்டனி, ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் அவரது உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினை ஏற்றருளும். என் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் மூக்கு கொண்டவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது ஏற்ற வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாகியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் விடுவித்தருளும் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன்.
இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாக விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னை மரியாளின் பிறப்பு விழாவில் அவருடைய சிறப்பு ஆசிரியரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வலுப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாளின் பிறப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மரியாளின் பிறப்பு விழாவிலே விண்ணகத்திலே வானத்தூர் அனைவரும் சேர்ந்து பாடி மகிழ்ந்து அவருடைய விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடுவது போல நாமும் அன்னை மரியாளின் பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு இந்த கேக் வெட்டி அவளுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாமும் தெரிவிப்போம். அவர் வழியாக இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Mother Mary. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Mother Mary. Happy birthday to you. அன்னையை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நீரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக போதும் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவின் அன்னையே வாழ்க, எங்களை காப்பவளே வாழ்க,
எங்களுக்கு சுகம் தருபவளே வாழ்க, மாதாவே வாழ்க, மரியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, கொள்ளை நோய் நின்று எங்களை காப்ப தாயே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, இந்த உலகை காப்பவளே வாழ்க, மாதாவே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்களுக்கு சுகம் தரும் அன்னையே வாழ்க, ஆரோக்கிய மாதாவே வாழ்க, மரியே வாழ்க, வாழ்க 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 மரியே வாழ்க. சில்லாக்கன் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நீர அன்னை மரியாள் என்றும் நம்மளோடு இருக்கிறார். தடைகள் தடைக்கற்கள் இந்த உலகத்தின் கொள்ளை நோய்கள் அன்னை மரியாள் அருளின்றி நம்ம வாழ்விக்க முடியாது. இது இந்த கொடியின் தடங்கள் கூட நமக்கு அதைதான் கற்பிக்கின்றது. ஆகவே அன்னையை நோக்கி நாம் பக்தியுடன் மன்றாடுவோம். இந்த உலக கொள்ளை நோய் நிச்சயமாக மறைந்து போகும். விரைவில் நமக்கு திருப்பலிகள் நிறைவேற்றப்படும். அன்னையின் ஆசிரோடு நாம் அன்னை மரியாளின் ஆசிர் பெறுவோம். மீண்டுமாக அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, தாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இரத்தின் வழியிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, ஒரு திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றம் உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு வாழ்த்துக்கள். நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து செலுத்தும் பற்றி காண்போம்.